சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆளி கட்டி என் கூட வந்ததுக்கு அப்புறம் நான் முக்கியமா இல்ல அவங்க அம்மா அப்பா அண்ணனுங்க முக்கியமா? இதுல நான் என்னத்தங்க சொல்றது? அவதான் எனக்கு உலகுன்னு நான் நினைச்சா அவன் என்னடானா அவங்க அம்மா அப்பா அண்ணனுக்கு தான் முக்கியம்னு அவங்க வீட்லயே கிடக்குறா. அப்புறம் நான் எப்படி குடிக்காம இருப்பேன் சொல்லுங்க பாப்போம். என்னது இவங்களே ஆளை செட் பண்ணி கூப்பிட்டு வந்த மாதிரியே இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவுக்கு ஒரு மரியாதை வேணாம். எதா இருந்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு அவங்க அம்மா கிட்ட தான் போய் கேட்டு செய்வாளாமா. அவங்க சொல்றதுதான் அவளுக்கு வேத வாக்காமா. ஏன்னு கேட்டா நீ இப்ப வந்தவன் தானே அப்படின்னு சொல்லி என்ன கலங்கப்படுத்துறா. அவளுக்கு நான் இப்ப வந்த உறவா இருந்தாலும் அவ மேல நான் உயிரே வச்சிருக்க. அவ என்ன புரிஞ்சுக்காம பண்றான்னா அவளுக்கு நான் கொடுக்கிற தண்டனை இதுதான். எப்படியும் அவளுக்கு என் அருமை கூடிய சீக்கிரம் புரிய வரும். ஆனா அவளுக்கு புரிய வரும்போது நான் அவ பக்கத்துல என்ன இருந்தாலும் சுடுகாடு வரைக்கும் போற அன்புதான் புருஷம் பொட்டாட்டி அன்புதாங்கிறத அவ புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாளேங்கிற சோகத்துலதான் 24 மணி நேரமும் குடிச்சுக்கிட்டே இருக்க. இங்க பாருங்க, அதுக்காக இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கலாமா? உங்க பொண்டாட்டிக்கு நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். அவ ஒரு பைத்தியக்காரி, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டா. அவளாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். இல்லன்னு வச்சுக்கங்க சும்மா ராஜா மாதிரி இருப்பேன். ஆம்பளைங்க நீங்க குடிச்சு சோகத்தை தீர்த்துப்பீங்க. பொண்ணுங்க எங்களுக்கும் இதே மாதிரி கஷ்டம் இருக்கதானே செய்யும். அப்ப நாங்க என்ன பண்றது? உங்களை மாதிரி குடிக்கவா முடியும்? அச்சுச்சோ, என்னாச்செல்லாம் சொல்ற? உனக்கு கூட இதே மாதிரி கஷ்டம் இருக்கா? ஒன்னா ரெண்டா 1000 இருக்கு. பாத்தியா செல்லம், பாத்தியா? ஆண்டவன் அதான் உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கான். சரி வா, பேசாம நீயும் நானும் குடிச்சு நம்ம கஷ்டத்தெல்லாம் தீர்த்துக்கலாம். என்ன பேசுறீங்க? அதெல்லாம் இல்ல. நீங்க வண்டி வந்து விழுகிற மாதிரி இருந்ததா, அதனால கூப்பிட்டு பேசினேன். அவ்வளவுதான். நீங்க போங்க போங்க, நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடியாது. நான் கஷ்டத்தோட போகும்போது என்ன நிக்க வச்சு மனசுல இருக்கிற பாரத்தை பூரா இறக்கி வச்சிட்டேன். ஒன்ன கஷ்டத்துல தவிக்க விட்டுட்டு என்னால போக முடியாது. நீ வாச்சலாம். ஏங்க ஏங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் முடியாது. விடிய கைய. நீ வா, என் கூட வாச்சலாம். கைய விடு, கைய விடுயா. வாச்சலாம் விடுன்னு சொல்றல. டேய் 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 வா. டேய் 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 விடியா, கைய விடியா. எஸ்ஸூஸ் மீ, யார் பானே? எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ற? நான் யாரா? இவங்க புருஷன்யா. ஓ, நீதான் அவனா? நீதான் என் செல்லத்துக்கு கஷ்டத்தை கொடுக்குறியா? ஏங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாங்க? இப்படி குடியாரன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்களே. யோ கையடியா. செல்லம், இவன் கூடலாம் போகாத. இவனை பார்த்தாலே தெரியுது இவனும் என் பொண்டாட்டி மாதிரி தான். உன் அருமை இவனுக்கு இப்ப புரியாது. நீ வா என் கூட. ஐயோ விடுன்னு சொல்றல. விடு. ஏங்க எதுக்குங்க இப்படி ரோட்ல போற வம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கிற நேரமா? ஐயோ யோ 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 கையடியா கையடியா. வா வா. ஏய் இடியா ஒரு நிமிஷம். ஏங்க ஆஸ்பத்திரி சொல்ற ஊருக்கு ரெடியா இருக்க. அட நீங்க வேற. போயா போயா. வாங்க வாங்க வாங்க. மாமா வாங்க. செல்ல கூட்டி போறேன். வாங்க வாங்க. நில்றா. செல்ல உன்கிட்ட போவாத. ஏங்க இதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள எல்லாம் வர கூடாதுன்றது. இப்போ நம்ம கோயிலுக்கு தான போயிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ண?
நான் நல்லது பண்ண போய் இப்படி போய் நடந்துட்டு இருக்கு. ஐயோ அதுதான் உங்க ராசியே. என்ன சொன்னீங்க? இல்ல ஒண்ணு இல்ல. ஏய் எந்திரிச்சான். ஏய் என்னைய தள்ளி விட்டு போறியா? ஐயோ செல்லம் அவன் கூட போவத அவனோட கஷ்டப்படுதோ. ஏய் செல்லம் பா. ஒரே ஒரு செல்லம் கிடைச்சிச்சு, அதுவும் போயிடுச்சு.